சின்ன பொண்ணு எதுக்கு வர சொன்னான்னு உனக்கு தெரியுமா? ஃபோன் பண்ணி இந்த கடத்தருக்கு வந்திருக்கேன்னு சின்ன பொண்ணு சொன்னா, அதான் நானும் சிம்மும் வந்தோம். அட ஆமா புஷ்பாக்கா, சின்ன பொண்ணு எனக்கு கால் பண்ணி அங்க வந்து அப்படின்னு சொன்னா, அதான் நானும் வந்தேன். பார்த்தா இங்க எல்லாருமே இருக்கீங்க. சின்ன பொண்ணு எதுக்கு வர சொன்னான்னு தெரியலையே. புஷ்பாக்கா நீயும் உட்காரு, கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போலாம். ஐயோ சின்ன பொண்ணு, என் மாமியாக்காரி என்னை தேடிக்கிட்டு இருப்பா. என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லு. நாளைக்கு ஒரு செம்ம காமெடி இருக்கு, அதை பார்க்க சொல்லதான் எல்லாரையும் வர சொன்னேன். அப்படி என்ன காமெடி சின்ன பொண்ணு? சீக்கிரம் சொல்லு, ஆர்வமா இருக்குல்ல. நாலு முடி உனக்கு எல்லாத்துலயும் அவசரம் தான். அட ஆமா சின்ன பொண்ணு, எதுக்கு வர சொன்ன அதை சொல்லு. நாளைக்கு நானும் என் மாமியாக்காரியும் கோயிலுக்கு போறோம். அங்க நடக்கிற கூத்த எல்லாரும் நீங்க பாருங்க, அதுக்கு தான் உங்களை எல்லாரும் வர சொன்னேன். என்ன சின்ன பொண்ணு, அடுத்த பிளான் ஏதாவது போட்டு வச்சிருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல புஷ்பாக்கா, சும்மா தான். நாளைக்கு நடக்கிற காமெடியை நீங்களே பாருங்க. சின்ன பொண்ணு, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு. ஆமா சின்ன பொண்ணு, அப்ப நாளைக்கு சந்திப்போம். சரி சரி, நாளைக்கு எல்லாரும் கோயில்கிட்ட வந்து பாருங்க. என்ன புஷ்பாக்கா, சின்ன பொண்ணு சொல்றத பார்த்தா நாளைக்கு செம்ம காமெடியா இருக்கும் போல. அடி ஆமாண்டி, நாளைக்கு சீக்கிரமா எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு கோயில்கிட்ட வந்துருங்க. அப்படி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். சரி சரி புஷ்பாக்கா, நாளைக்கு பாப்போம். அத்தே சொல்லு மருமோளே சொல்லு. அத்தே, நம்ம நாளைக்கு கோயில் போயிட்டு வரோம் அத்தே. என்ன மருமோளே, புதுசா கோயிலுக்கெல்லாம் போலான்னு சொல்றேன்? சும்மா தான் அத்தே, ஒரு மாதிரி இருக்கா, அதான் நீங்களும் நானும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். சரி மருமோளே, நாளைக்கு தானே, கண்டிப்பா போவோம். அத்தே, உங்களுக்காக ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கேன் அத்தே, அதை இருங்க எடுத்துட்டு வந்து தரேன். மருமோளே, புது புடவையா மருமோளே? அட ஆமாத்தே, போன வாட்டி ஷாப்பிங் போயிருந்தேனா, அப்போ உங்க ஞாபகம் வந்துச்சு. அப்போ ஒரு புடவை எடுத்தத கொடுக்க மறந்துட்டேன், இருங்க எடுத்துட்டு வந்து தரேன். என் மருமோளுக்கு என்ன பாசம் என் மேல. இப்படி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நானு. இந்தாங்க அத்தே, புடவை பிடிச்சிருக்கா பாருங்க. மருமோளே சூப்பரா இருக்கு மருமோளே இந்த புடவை. அத்தே, இந்த புடவையை கட்டிட்டு தான் நீங்க நாளைக்கு என் கூட வரீங்க, சரியா? சரி மருமோளே, இதுல என்ன இருக்கு? இந்த புடவையை என் மாமியாக்காரி நாளைக்கு கட்டிட்டு வரணும். அதை பார்த்து மாடு மிரளணும், அதை பார்த்து நானும் என் தோழிகளும் சிரிக்கணும். இதுதான் என்னோட பிளானு. ஆனா இந்த தாய்க்கிழவி நம்ம என்னமோ புடவை எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அத்தே, நேற்று நான் வாங்கி கொடுத்த புடவையை நீங்க கட்டலையா? மருமோளே, காலைல கட்டலான்னு எடுத்தனா, பார்த்தா மறந்துட்டு எப்பயும் போல பழைய புடவையே கட்டிட்டு வந்துட்டேன் மருமோளே. சரி தே, பரவாயில்ல தே. இரு மருமோளே, நான் போய் பூ பழம்லாம் வாங்கிட்டு வரேன். அடியே சின்ன பொண்ணு, எதுக்கு வர சொன்ன? புஷ்பாக்கா, என் மாமியாக்காரிக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தேன், அதை கட்டிட்டு வருவா. இங்கே இருக்க மாடு பார்த்து மிரண்டு அவளை முட்டிடும், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம்னு நினச்சேன். ஆனால் என் மாமியாக்காரி உஷாரா என்ன பண்ணிட்டா, அந்த புடவையை கட்டாமல் வந்துவிட்டா. என்ன சின்ன பொண்ணு, நீ ஏதோ விஷயம் இருக்குன்னு சொன்னனால எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு நாங்கள் 3 பேரும் அறக்க பறக்க ஒடியாந்தோம். என்ன பண்ணுறதுனால முடி, நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. சரி விட்டு சின்ன பொண்ணு, அடுத்தது வாட்டி பார்த்துக்கலாம். அப்போ நம்ம மருமவ நம்ம மேலே இருக்க பாசத்தில் வாங்கி தரலையா? மாடு முட்டணுன்றதுக்காக வாங்கி கொடுத்தாளா? இருக்கு அவளுக்கு. மருமவளே, ஐயோ சின்ன பொண்ணு, நம்ம பேசுனதெல்லாம் உன் மாமியார் காதுல வாங்கிட்டா போல.